வணக்கம் விடியல் ஒளி அன்பர்களே. கடல் என்றால் அதில் அலை இருக்க வேண்டும். நதி என்றால் அதில் நீர் இருக்க வேண்டும். மகன் என்றால் பெற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். மனைவி என்றால் குடும்பத்தின் வறுமை நிலை அறிந்து அதற்கேற்ப செலவு செய்ய வேண்டும். சீடன் என்றால் குருவின் மொழியை கேட்டு அதை பின்பற்ற வேண்டும். அரசன் என்றால் கோபமின்றி மக்கள் சொல்வதை கேட்டு செயல்பட வேண்டும். நீர் என்றால் தாகம் தீர்க்க வேண்டும். உணவு என்றால் பசியை போக்க வேண்டும். அப்படி அவை தங்களுடைய குணத்தை இழந்து இருந்தால் அவற்றால் எந்த பயனும் யாருக்கும் இல்லை. இந்த கருத்தைத்தான் விவேக சிந்தாமணியின் முதல் பாடலான ஆபத்துக்குதவா பிள்ளை என்ற பாடல் அழகாக எடுத்துச் சொல்கிறது. இதோ அந்த பாடல், இதை கவனமாக கேளுங்கள். ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொல்லா சீடன், பாவத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழுந்தானே. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, இது பொருள், பிள்ளை என்றாலே பெற்றவர்களின் ஆபத்து காலத்தில் உதவ வேண்டும். அப்படி இல்லை என்றால் அந்த பிள்ளையால் எந்த பயனும் இல்லை. வள்ளுவன் அழகாக சொல்வான், மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொள் எனும் சொல் என்று சொல்வான். அதன் பொருள், ஒரு மகன் தன்னுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால், ஊரார் அவனுடைய பெற்றோரை இந்த பிள்ளையை பெற்றெடுக்க இவனுடைய பெற்றோர் என்ன தவம் செய்தார்களோ என்று பாராட்டும் அளவுக்கு அந்த மகன் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வார். எனவே ஆபத்து காலத்தில் உதவாத பிள்ளையால் ஒரு பயனும் இல்லை. இரண்டாவது, அரும்பசிக்கு உதவா அன்னம். கொடிய பசி நேரத்தில் உதவாமல் பயன்படாமல் இருக்கும் உணவால் எந்த பயனும் இல்லை. உணவு என்றாலே பசி போக்க வேண்டும். அப்படி உணவு என்று ஒன்று இருந்து அது சாப்பிடக்கூடிய நிலையில் இல்லை என்றால் அந்த உணவால் எந்த பயனும் இல்லை. ஆபத்துக்கு உதவா பிள்ளை, அரும்பசிக்கு உதவா அன்னம், இரண்டு நாளும் எந்த பயனும் இல்லை. மூன்றாவது, தாகத்தை தீரா தண்ணீர். தண்ணீர் என்றாலே தாகத்தை தீர்க்க வேண்டும். அப்படி தண்ணீர் இருந்தும் அது தாகத்தை தீர்க்கவில்லை என்றால் அந்த தண்ணீரால் ஒரு பலனும் இல்லை. ஆங்கில கவிஞன் எஸ்.டி. கால்ரிட்ஜினுடைய த ரைம் ஆஃப் தி ஏன்ஷியன்ட் மேரினர் என்ற பாடல்ல மாலுமிகள் பாடுற மாதிரி ஒரு வரி வரும். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நார் எ டிராப் டு ட்ரிங்க். கடல் முழுதும் தண்ணி இருந்தும் ஒரு துளியை கூட நாம குடிக்க முடியல அப்படின்ற மாதிரி வரும். அந்த மாதிரி நீர் இருந்தும் குடிக்க முடியாம தாகத்தை தீர்க்காத தண்ணீரால ஒரு பயனும் இல்லை. நான்காவது, தரித்திரம் அறியா பெண்டீர் என்றால் குடும்ப வறுமை நிலை அறிந்து அதற்கேற்ப செலவு செய்ய தெரியாத மனைவி, அவளால் எந்த பயனும் இல்லை. வள்ளுவன் இதை பற்றி சொல்லும்போது, மனைத்தக்க மாண்புடையால் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை என்று சொல்வார். அதன் பொருள், மனைவியானவள் குடும்பத்தின் நற்பண்புகளை கொண்டவளாய் குடும்பத்தின் வளத்துக்கேற்ப வருமானத்திற்கேற்ப செலவு செய்யும் பண்புடையவளாக இருக்க வேண்டும் என்று சொல்வார். அப்படி குடும்பத்தின் வறுமை நிலை அறிந்து அதற்கேற்ப செலவு செய்ய தெரியாத மனைவியால் எந்த பயனும் இல்லை. ஐந்தாவதாக, கோபத்தை அடக்கா வேந்தன். வேந்தன் என்றால் அரசன். அரசனானவன் பொறுமையும் நிதானமும் அமைதியும் உள்ளவனாக இருக்க வேண்டும். கோபத்தை அடக்கும் தன்மை கொண்டவனாக இருக்க வேண்டும். வள்ளுவன் இதை பற்றி சொல்லும்போது, செவி கைப்ப சொற்பொருக்கும் பண்புடைய வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு என்று சொல்லுவார். அதாவது காது கைத்து போகும் அளவிற்கு மக்கள் குறை சொன்னாலும் கூட அதை பொறுமையாக அமைதியாக தாங்கிக் கொள்ளும் தன்மையுடைய அரசனின் வெண்கொற்ற குடையின் கீழ்தான் இந்த உலகம் தங்கியிருக்கும் என்று கூறுகிறார். எனவே கோபத்தை அடக்காத அரசனால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. ஆறாவதாக, குறுமொழி கொல்லா சீடன். சீடன் என்பவன் மாணவன். ஒரு மாணவன் ஆசிரியர் சொல்லும் அறிவுரைகளை கேட்டு அவற்றின்படி நடக்க வேண்டும். அப்படி குருவின் வார்த்தைகளை மதிக்காது பின்பற்றாது செல்லும் மாணவனால் எந்த பயனும் இல்லை. ஏழாவதாக, பாவத்தை தீரா தீர்த்தம். அதன் பொருள், தீர்த்தம் என்றாலே புனித நீர். புனித நீரானது செய்த பாவங்களை போக்கும் தன்மையுடையதாக இருக்க வேண்டும். அப்படி பாவத்தை போக்கவில்லை என்றால் அந்த தீர்த்தத்தால் ஒரு பயனும் இல்லை. அன்பர்களே, இந்த பாடல் பயனற்ற 7 வகையான மனிதர்களையும் பொருட்களையும் பற்றி கூறுகிறது. ஆபத்துக்கு உதவாத பிள்ளை, அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரம் அறியாத மனைவி, கோபத்தை அடக்காத அரசன், குருவினுடைய வார்த்தையை கேட்காத மாணவன், பாவத்தை போக்காத தீர்த்தம். இந்த 7ம் இருந்தும் அவற்றால் எந்த பயனும் இல்லை என்று மிக தெளிவாக அழகாக சொல்கிறது. இப்போது அந்த பாடலை
நாம் மனனம் செய்ய இப்போது பாடலாக பாடுகிறேன், கேளுங்கள், ரசியுங்கள். ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம். ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம். தாபத்தை தீரா தீர்த்தம், தரித்திரம் அறியா பெண்டீர், தரித்திரம் அறியா பெண்டீர். ஆபத்து குதவா பிள்ளை, அரும்பசி குதவா அன்னம். தாபத்தை தீரா தண்ணீர், தரித்திரம் அறியா பெண்டீர், தரித்திரம் அறியா பெண்டீர். கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன். கோபத்தை அடக்கா வேந்தன், குறுமொழி கொள்ளா சீடன். பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே. பாபத்தை தீரா தீர்த்தம், பயனில்லை ஏழும் தானே, பயனில்லை ஏழும் தானே. அன்பர்களே, விவேக சிந்தாமணியின் இந்த பாடல் தங்கள் செவிக்கும் சிந்தைக்கும் இனிமையாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாம் இவைகள் போல் அல்லாமல் மற்றவர்களுக்கு உதவி வாழ்ந்தால் நம் வாழ்வின் ஒவ்வொரு நாளும் இனிமையான நாளாக அமையும். இது போன்ற பயனுள்ள பாடல்களையும் கருத்துக்களையும் நீங்கள் தொடர்ந்து பார்க்க விடியல் ஒளி நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நண்பர்களே, மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை மீண்டும் ஒரு புதிய கருத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பன் பேராசிரியர் ராஜவேலு. நன்றி, வணக்கம்.